ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம இட்லி தோசைக்கு மேட்சாக ஒரு நல்ல ஒரு புதினா சட்னி அரைக்கலாமா? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படின்னு பார்த்துடலாம். புதினா கீரையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அலசி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் உரித்து வச்சுக்கணும். தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி, பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ பச்சை மிளகாயை வந்து கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். அதை வதக்கிட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, அதையும் நான் 2 இன்ச்சுக்கு நல்ல பெருசாகவே இஞ்சி அரிஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் சீவி அரிஞ்சு போட்டிருக்கேன். அதெல்லாம் வதக்கணும். அந்த எண்ணெயில் வந்து அந்த பச்சை வாசம் போக பச்சை மிளகா கூட கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரை ஆகிடும். அது மாதிரி ஆனோன்னா அதை ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரொம்ப கடலைப்பருப்பு போடக்கூடாது, கொஞ்சம் அந்த சட்னியுடைய திக்னஸ்க்காக. நிறையா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு நம்ம செய்கிறது வந்து துவையல். அதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் போடுவோம், புளி போடுவோம், வேறு எதுவும் போட மாட்டோம். இது வந்து சட்னி. இப்போது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 போட்டிருக்கேன். சாம்பார் வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க விருப்பம். அப்புறம் உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும்போதே துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டால் போடுவோம். இந்த சட்னியை ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது இல்லையா? இதை வந்து நம்ம இப்படி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நேரம் கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக. அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, அதையும் சேர்த்து வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வறுபட்டோன்னே அலசின புதினாவையும் சேர்த்து கொஞ்சம் ஆற விடணும். கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக கூட அப்படியே போடலாம். புதினாவை போட்டு நல்லா மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடுங்க. அப்புறம் அரைச்சிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டி இட்லிக்கு தோசைக்கு வச்சோன்னா ரொம்ப மேட்சாக இருக்கும். வேக வேகமாக இறங்கும் உள்ள அந்த டேஸ்ட்டுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.